மக்களே வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறீங்கன்னா, இந்த மழை பெஞ்சல காத்தடிச்சல அதில எங்க தெரு எப்படி இருக்கு பாருங்க. வெறிச்சோடி கிடக்கு. ஒரு மாடு மட்டும் வருது பாருங்க. வீடியோ எண்டு வரைக்கும் பாருங்க. ஸ்கிப் பண்ணாம பாருங்க. சுனாமி விழாக்கு சப்போர்ட் பண்ணுங்க. எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணாம, லைக் பண்ணாம பார்க்குறீங்க. தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிட்டு பாருங்க. சுனாமி விழாக்கு சப்போர்ட் பண்ணுங்க. வளர்ந்து வரும் யூடியூபருக்கு சப்போர்ட் பண்ணுங்க. இதோ பாருங்க, இந்த மழையில காத்துல ரோடு எப்படி வெறிச்சோடி கிடக்கு பாருங்க. இந்த மழை வந்தாலே எனக்கு பிடிக்காது. ஏன்னா, வீட்ல கரண்ட் இருக்காது. எங்கேயும் போக முடியாது. வீட்டுக்குள்ளேயே இருக்கணும். கேபிள் இருக்காது. கேபிளை கட் பண்ணிடுவான். கொசு கடிக்கும். தவக்கலை வரும், மரவட்டை வரும், பூச்சி பொட்டு வரும். அதனால் மழையை கண்டாலே எனக்கு பிடிக்காது. உங்களுக்கு எப்படின்னு சொல்லுங்கள். சாரல் மழைனா ஓகே. ரொம்ப மழைனா எப்படி இருக்குது பாருங்கள். மரம் எல்லாம் மழையில் அப்படியே குளிச்சு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ரோடு எவ்வளோ பிரிச்சோடி கிடக்கும். யாருமே இல்லை பாருங்கள் ரோட்டில். உங்கள் ஊரில் உங்கள் தெரு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். இதுதான் எங்கள் ஊர், எங்கள் தெரு பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஆனால் இங்கே வந்து 100 வீட்டில் வந்து இப்போ 3 வீடு தான் இருக்குது. பாக்கிலாம் இடிச்சிட்டாங்க. இங்கே 60 வயசு வரைக்கும் தான் இருக்கலாம். அதுக்கப்புறம் ரிட்டையர்ட் ஆகி போயிட்டால் முதல்ல வீடு போடுவாங்க. இப்போ போட மாட்டுறாங்க. ஏன்னா சோலார் வைக்க போகிறாங்க. அதனால் வீடு எதுவும் அடாப்ட் பண்ண மாட்டேன். எப்படி காற்று அடிக்குது பாருங்கள். பயங்கரமாக அடிக்குது பாருங்கள் காற்று. எங்கள் வீட்லேயும் ஒரு மரம் விழுந்துருச்சு. அசோகா மரம். அது விழுந்துச்சு எப்படின்னா உடஞ்சி பேய்ந்து வீட்டு மேலே விழாமல் அந்த வீட்டில் சைடில் கம்பி வச்சுருப்போம், அது மேலே விழுந்துருச்சு. அது லாஸ்ட்டில் பார்ப்பீங்க. லாஸ்ட்டு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் லாஸ்ட் வரைக்கும். இந்த பாருங்கள், இங்கெல்லாம் வீடு இருந்தது. இதெல்லாம் இடிச்சிட்டாங்க சோலாருக்கு வேண்டி. எப்படி இருக்குது பாருங்கள். மழை காற்று பாருங்கள் எப்படி அடிக்குது பாருங்கள். மழை சாரல் அடிச்சிட்டு இருந்து நான் வெளிலன்னு வீடியோ எடுத்தேன். எப்படி போகுது பாருங்கள் காற்று. இலையெல்லாம் அப்படியே மரம் இலையெல்லாம் கொளிச்சு போய் கிடக்கு பாருங்கள். இவ்வளோ நாள் காஞ்சி போய் கிடந்தது. இப்போ பாருங்கள், இது வந்து செல் டவர். இது ரோடு எப்படி இருக்கும். ஒரு மாடு மட்டும் வருது பாருங்கள். இப்போ பாருங்கள், ஒரு மாடு மட்டும் பாவம். அந்த புல் வந்து ஈரமாக இருக்கும். அப்பயும் சாப்பிடுது பசியில். வாயிலா ஜீவனை பாதுகாத்து உணவளிங்க. பேச முடியாத ஜீவனை பாதுகாத்து உணவளிங்க. தயவுசெய்து இதை மாதிரி திறந்து விடாதீங்க. வெயில் காலத்தில் அவுத்து விட்றீங்க ஓகே. மழை காலத்துலையும் அவுத்து விட்றீங்க. புல்லெல்லாம் ஈரமாக இருக்கும். அது எப்படி சாப்பிடும்? மனுஷன் மாதிரி தானே. அதுக்கு மனுஷன் வாய் திறந்து கேட்பான். அது வாயில்லா ஜீவன் தானே. வாயில் பேச முடியாத ஜீவன் தானே. அதனால் தயவு செஞ்சு மழை காலத்தில் மாடெல்லாம் திறந்து விடாதீங்க, அவுத்து விடாதீங்க. சிலவங்க என்ன பண்ணுறாங்க, மாடை அவுத்து விட்டுட்டு பால் கறக்க மட்டும் கூப்பிட்டு வச்சுக்கிறாங்க. சாணி போடும், மூத்திரம் போடுன்னு. தயவு செஞ்சு அப்படி செய்ய. காற்று எப்படி அடிக்குது பாருங்கள். தென்னை மரத்துலலாம். வாயிலா ஜீவனை பாதுகாத்து உணவளிங்க. இதே நம்ம செஞ்ச புண்ணியம். எப்படி காற்று அடிக்குது பாருங்கள். உங்கள் ஊரில் மழை எப்படி இருக்குது? காற்று கமலசாக வருங்க. நான் சொன்ன அசோகா மரம் இதான் தான் பாருங்கள். மழையில் சாஞ்சு பொழந்துருக்கு பாருங்கள். ரெண்டாக பொழந்துருக்கு பாருங்கள். ஃபுல்லாக கீழே உள்ள பாதி தான் வந்திருக்கு. எவ்வளோ தூரம் பொழந்துருக்கு பாருங்கள். இது ஷெட்டோட கம்பி வந்து தாங்கி எங்கள் வீடை காப்பாற்றிருச்சு. இந்த புயலும் மழையிலையும் எங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டம். மரம் கீழே உள்ள அசோகா மரம் கீழே உள்ள நல்ல பெரிய மரம் பாருங்கள். ரெண்டாக பொழந்து சாஞ்சிருச்சு. ஆனால் கீழே விழுந்திருக்கும் வீட்டு மேலே, கூரை மேலே. ஆனால் அந்த கம்பி பாருங்கள், வீட்டில் இருக்க சைடில் இருக்க கம்பி அங்கே இமேஜ் போட்டிருப்பான் பாருங்கள், ரவுண்ட் பண்ணி. அது தடுத்துச்சு. அதனால் வீடு தப்பிச்சது. இல்லைன்னா இந்த மழையிலையும் காற்றுல வீடு என்ன பண்ணுறது நினச்சி பாருங்கள். புதுசாக வீடு கட்ட முடியுமா? இதை பாருங்கள், இந்த கம்பி தாங்கி பிடிச்சிருக்கு பாருங்கள். இந்த ஒரு இரும்பு பைப்பு கம்பி தான் தாங்கி பிடிச்சதால் எங்கள் வீடு தப்பிச்சது. இல்லைன்னா தரமட்டமாக இருக்கும் வீடு. பொருளும் வீணாயிருக்கும், ஆள் சேதமும் ஆயிருக்கும். ரொம்ப புண்ணியம். இந்த போன ஜென்மத்து புண்ணியத்தில் இந்த வீடு தப்பிச்சது. பாருங்கள், இந்த கம்பி தான் தாங்கி பிடிச்சி. கம்பின்ற பைப்பு பாருங்கள். இந்த பைப்பு தான் இந்த வீடு தப்பியது. அந்த பைப்பு க்ளோஸ்அப்பில் காட்டுற பாருங்கள். இந்த கம்பி தான் காப்பாற்றிச்சு எங்கள் வீட்டை. ஏதோ விதத்தில் உதவி பண்ணுவாங்க. நாங்களும் அந்த கம்பி உதவி பண்ணியிருக்கு. எப்படி இருக்குது பாருங்கள். இந்த மரம் தான் பாருங்கள் எப்படி அசோகா மரம் எப்படி சாஞ்சு. நாங்கள் வைக்கல, வீட்டில் முன்னாடி இருந்தோம் வச்சாங்க. அப்படியே சாஞ்சு அப்படியே நிற்கிது. வெட்ட மனசு வரல, அதனால் விட்டுட்டோம். உயிருள்ள ஜீவனை எப்படி வெட்டுறதுன்னு அப்படியே விட்டுட்டோம். அப்படியே துளுத்து வருது பாருங்கள் திருப்பியும். இந்த பாருங்கள், இமேஜ் வச்சுருக்கேன். இந்த கம்பி தான், இந்த பைப்பு தான் தாங்கி பிடிச்சிருக்கு அந்த மரத்தை. ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ நேரம் வீடியோ பொறுமையாக பார்த்துக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த வீடியோ பார்த்து கருத்தை சொல்லுங்கள். சுனாமி விழாக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு அடுத்த நல்ல ஒரு வீடியோவில் சந்திப்போம். இதை பாருங்கள், இதுதான் இந்த மரம் எப்படி இருக்குது பாருங்கள். எப்படி பொழந்துருக்கு பாருங்கள் மரம். ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை பை ஃப்ரெண்ட்ஸ்.